அன்பான பிள்ளைகளுக்கு வணக்கம். மற்றுமொரு குருகுலம் கல்வி நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோம். எங்களுடன் இந்த விரிவுரையில் எங்களுடைய தேசிய கல்வி நிறுவனத்தினுடைய தமிழ் பிரிவின் பணிப்பாளர், சிரேஷ்ட கணக்கீட்டு ஆசிரியர் திருவாளர் எஸ்கே பிரபாகரன் சார் அவர்கள், கலாநிதி பிரபாகரன் சார் அவர்கள் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். வணக்கம் சார். நாங்கள் கடந்த விரிவுரைகளின் போது பார்த்து கொண்ட விடயங்களை தொடர்ந்து அடுத்த தேர்ச்சி மட்டங்களை நோக்கி நகர்கின்றோம். 13.7 அதாவது செயல்பாட்டு முகாமையில் 13.7 வரையான விடயங்கள் நாங்கள் பார்த்து முடித்திருக்கிறோம். இப்பொழுது 13.8. இந்த 13.8 நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் பிள்ளைகள் தரம், தரக்கட்டுப்பாடு, தர பாதுகாப்பு உறுதி, அதோடு சம்பந்தப்படுகின்ற விடயம். இது பற்றி நான் அதிகம் கதைக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது. ஏனென்று கேட்டால் இந்த விடயம் நீங்கள் ஏற்கனவே நுகர்வோர் பாதுகாப்பு என்ற விடயத்திலும் பார்த்து கொண்ட விடயங்கள் என்ற அடிப்படையில் பிள்ளைகள் அது பற்றி சுருக்கமாக நாங்கள் பார்க்கலாம். முதல்ல தரம் என்றால் என்ன, குவாலிட்டி என்றால் என்ன? தரம் என்பது ஒரு பண்பு சார்ந்த விடயம். ஒரு பொருள் அல்லது சேவை தொடர்பாக நுகர்வோருடைய தேவைகள் விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் காணப்பட வேண்டிய இயலுமை அல்லது பண்பு. ஒரு பொருள் அல்லது சேவையில் இருக்க வேண்டிய காணப்பட வேண்டிய இயலுமை. அது என்ன இயலுமை என்றால் நுகர்வோருடைய தேவைகள் விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் காணப்பட வேண்டிய இயலுமை தான் தரம். அந்த தரத்தினை உறுதிப்படுத்துவதற்கான நுட்பம், அதற்கான நுட்ப முறை தரக்கட்டுப்பாடு. ஒரு பொருள் நுகர்வோர் எதிர்பார்க்கின்ற தரத்திற்கு அமைவாகவே இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு நுட்ப முறைதான் தரக்கட்டுப்பாடாக இருக்கும். ஒரு நிறுவனம் தன்னுடைய தரத்தினை, நுகர்வோருக்கு வழங்குகின்ற பொருட்களின் தரத்தினை தொடர்ச்சியாக பேணினால் அதற்கு நாங்கள் சொல்லுவோம் தர பாதுகாப்பு உறுதி. அப்போ 3 விடயங்கள் இந்த இடத்துல ஆய்வுக்காக எடுக்கப்படுகிறது. தரம் என்றால் என்ன, தரக்கட்டுப்பாடு என்றால் என்ன, தர பாதுகாப்பு உறுதி. அப்போ ஸ்கிரீனில் நீங்கள் பார்க்குறீங்கள், நுகர்வோருடைய தேவைகளையும் விருப்பங்களையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவு செய்வதற்கு பொருத்தமான ஒரு பொருள் அல்லது சேவையில் காணப்படுகின்ற இயலுமை அல்லது பண்புதான் தரம். தொடர்ந்து நீங்கள் பாருங்க பிள்ளைகள், அடுத்த விடயத்தை பார்க்கிறோம். நுகர்வோரினுடைய பார்வையில் தரம் என்றால் என்ன? தரம் என்றால் நுகர்வோர் என்ன எதிர்பார்க்கிறார்? ஒரு பொருள் சிறந்த பயன்பாடுடைய பொருளாக, சிறந்த செயல்பாடுடைய பொருளாக இருந்தால் தரம், வெல் பெர்ஃபார்மன்ஸ். ஒரு பொருள் நெடுவாழ்வு தன்மை கொண்ட பொருளாக இருந்தால் அது தரம். நம்பகத்தன்மையான பொருளாக இருந்தால் அதுவும் தரம். நியமங்களுக்கு அமைவான தன்மை, தேசிய நியமத்தரமான SLS ஆக இருக்கலாம், சர்வதேச நியமத்தரமான ISO ஆக இருக்கலாம், அதற்கு அமைவாக இருந்தால் தரம். அதே போல ஒரு பொருள் உரிய கருமத்துக்கு பொருத்தப்பாடாக காணப்பட்டால் நுகர்வோரின் பார்வையின் தரம். அதே போல பாதுகாப்பான பொருளாக இருந்தால் அதுவும் தரமாக கருதப்படும். ஒரு எக்ஸாம் ஃபைனல் பேப்பர் கேள்வி பிள்ளைகள், தரம் என்பது பற்றிய நுகர்வோரின் பார்வை, சட்டத்தினுடைய பார்வை வேறு ஒரு விளக்கமாக இருக்கிற போது நுகர்வோருடைய பார்வை என்பது இன்னொரு பக்க விளக்கமாக இருக்கும். தொடர்ந்து பிள்ளைகள், தரக்கட்டுப்பாடு ஏன் முக்கியம்? ஒரு வணிக நிறுவனத்தில் ஏன் தரக்கட்டுப்பாடு செய்ய வேண்டும்? தரமான பொருட்களை நுகர்வோருக்கு வழங்குவதற்கு தரக்கட்டுப்பாடு அவசியம். தரத்தை உறுதிப்படுத்த வேண்டும். வளங்கள் விரயமாகுவதை குறைக்கவும், உற்பத்தி கிரயங்களை குறைக்கவும் தரக்கட்டுப்பாடு அவசியம். சந்தை போட்டிகளுக்கு முகம் கொடுத்து வெற்றி பெறுவதற்கு தரக்கட்டுப்பாடு அவசியம். அதே போல நுகர்வோரை திருப்திப்படுத்த, பொருட்களின் விற்பனை லாபத்தை அதிகரிக்க, நியமத்தர குறியீடுகளை தேசிய சர்வதேச அமைப்புகளிடம் பெற்றுக்கொள்ள, இலகுவில் சந்தைக்குள்ள நுழைய, அந்த சந்தையை தொடர்ந்து தக்க வைக்க தரக்கட்டுப்பாடு முக்கியமான விடயங்களை. இப்போ இதெல்லாம் நீங்கள் நுகர்வோர் பாதுகாப்பிலையும் பார்த்தது, எங்களுடைய தேசிய கல்வி நிறுவனத்தினுடைய ஆசிரியர் கைநூலையும் அதுக்கான விளக்கங்கள் இருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் பார்க்கிறோம் தரக்கட்டுப்பாட்டு முறைகள். இது ஒரு முக்கியமான விடயம் பிள்ளைகள், தரத்தை உறுதிப்படுத்துவதற்கான முறைகள். அதுல முதலாவது புள்ளி விபர ரீதியான தரக்கட்டுப்பாடு, ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ரோசஸ் கண்ட்ரோல், 6 சிக்மா என்று சொல்லுவார்கள் சார். ஜப்பான்ல இருக்கக்கூடிய மோட்டோரோலா கம்பெனியாலே அறிமுகப்படுத்தப்பட்டு உலகம் முழுக்க புகழ் பெற்ற ஒரு கட்டுப்பாட்டு தரக்கட்டுப்பாட்டு முறையாக வரும். அதாவது குறிப்பாக இலத்திரனியல் சாதனங்கள் சம்பந்தமான கட்டுப்பாட்டுக்கு இது பிரயோகிக்கப்படுகிறது. இந்த தரம் என்பது ஒரு பண்பு சார்ந்த விடயம். அந்த பண்பு சார்ந்த தரம் என்ற விடயத்தை ஒரு கணித அல்லது புள்ளிவிபர ரீதியான அட்டவணைகள், வரைபடங்கள் மூலமாக முன்னரே உருவாக்கி அதன் அடிப்படையில் தரத்தை பேணுவது.
புள்ளி விவர ரீதியாக தரத்தை கட்டுப்படும். தரம் என்பது ஒரு பண்பு சார்ந்த விடயம். அந்த பண்பு சார்ந்த விடயத்தை கணித புள்ளி விவர ரீதியான அடிப்படையில் கட்டுப்படுத்துகின்ற ஒரு உபாயம், கட்டுப்படுத்துகின்ற ஒரு முறைக்கு நாங்கள் சொல்லுவோம் புள்ளி விவர ரீதியான தர கட்டுப்பாடு 6 சிக்மா என்ற சொல்லாலே அழைக்கலாம். அப்போ அந்த விடயத்தை நீங்கள் இங்கே ஸ்கிரீனில் பார்க்குறீங்கள். அதை நீங்கள் உங்களுடைய ஆசிரியர் கைநூல்லையும் பார்க்கலாம். அடுத்த விடயத்துக்கு நாங்கள் போகிறோம்டா பிள்ளைகள், பூச்சிய வடு அல்லது பூச்சிய குறைபாடு. இதுவும் ஒரு எப்பாரிய நுட்பம், ஜீரோ டிஃபெக்ட் என்று சொல்லுவோம். ஒரு நிறுவனத்தில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்கள் 100% தரம். அப்ப வலு பூச்சியம், குறைபாடுகள் பூச்சிய மட்டத்தில் இருக்க வேணும், தரம் 100% இருக்க வேணும். அந்த 100% தரம் வரும் வரை உற்பத்தியினை தொடர்ச்சியாக மேற்கொள்ளும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு தொழிற்சாலையில உற்பத்தி நடக்கிற போது எழுமாற்று மாதிரிகள் சில மணித்தியாலங்களுக்கு இடையில் எடுத்து பரிசீலிக்கப்படும். அந்த எழுமாற்று மாதிரிகளை எடுத்து பரிசீலிக்கின்ற போது அவை 100% தரம் கொண்டவையாக இருக்க வேணும். அவைதான் சந்தைக்கு வழங்கப்படும். அப்ப 100% தரம் என்றால் தரம் இன்மை என்பது பூச்சியமாக கருதப்படும். ஆகவே தரமின்மை, வலு, குறைபாடு பூச்சிய மட்டத்தில் இருக்க வேணும். இது இன்னொரு தரக்கட்டுப்பாட்டு முறையாக இருக்கு. அதே போல மூன்றாவது மொத்த தர முகாமைத்துவம், டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மொத்த தர முகாமைத்துவம், டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் என்றது ஒரு நிறுவனத்தில் மேற்கொள்ளப்படுகிற உருமாற்றல் செயல்பாடுகளில் உற்பத்தி உள்ளீடுகள், உருமாற்றல் செயல்பாடுகள், உற்பத்தி பொருள் வெளியீடு, ஒரு நிறுவனத்தின் அனைத்து நடவடிக்கைகளிலும் ஒட்டுமொத்தமாக தரம் பேணப்பட வேணும். அது உள்ளீடுகளிலும் சரி, உருமாற்றல் செயல்பாடுகளிலும் சரி, வெளியீடுகளிலும் சரி தரம் பேணப்பட வேண்டும் என்பது மொத்த தர முகாமைத்துவமாக வரும். இந்த டெபினிஷனை நீங்கள் அந்த குறிக்கப்பட்ட ஸ்கிரீன்ல பார்த்திருக்கிறீர்கள். உற்பத்தி நிறுவனம் ஒன்றின் உற்பத்தி உருமாற்றல் செயல்பாடுகளில் காணப்படுகின்ற அனைத்து செயல்பாடுகளிலும், அதாவது உள்ளீடுகள், உருமாற்றல் செய்முறைகள், வெளியீடுகள், அனைத்து பண்புகளிலும் ஒட்டுமொத்தமாக தரம் பேணப்பட வேண்டும் என்பதாக இருக்கும். அதே போல தரச்சுற்று அல்லது தரவட்டம், தரம் தொடர்பான தொடர்ச்சியான கலந்துரையாடல். இந்த தரவட்டம் சார் முகாமைத்துவத்தில் மிக முக்கியமான விடயமாக இருக்கும். எல்லா நிறுவனங்களிலும் தரத்தினை மேம்படுத்துவதற்காக அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மட்டத்திலும் உள்ள முகாமையாளர்களும் ஊழியர்களும் சிறு குழுக்களாக பிரிந்து தரம் தொடர்பாக தொடர்ச்சியான கலந்துரையாடல்களில் ஈடுபடுதல், அதன் மூலமாக எல்லாருடைய ஐடியாக்களையும் எடுத்து அந்த நிறுவனத்தினுடைய உற்பத்தி தரத்தை எவ்வாறு மேம்படுத்தலாம், எவ்வாறு அதிகரிக்கலாம் என்பது பற்றிய தொடர்ச்சியான கலந்துரையாடல். வாரத்தில் ஒரு நாள் சில மணித்தியாலங்கள் அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள், முகாமையாளர்கள் சிறு சிறு குழுக்களாக பிரிந்து தங்களுக்கிடையில தரம் தொடர்பாக கலந்துரையாடலில் ஈடுபட்டால் அது தரவட்டம் அல்ல தரச்சுற்றாக இருக்கும். அதே போல அடுத்தது நாங்கள் பார்க்க போற விடயம் பிள்ளைகள், உற்பத்தி திறன் 13.9 சம்பந்தமான விடயம் பார்க்க வேணும். இந்த உற்பத்தி திறன் சம்பந்தமாக ஏற்கனவேயும் நாங்கள் கதைச்சிருக்கிறோம், வணிக முகாமைகளிலும் கதைச்சிருக்கிறோம், வணிக அடிப்படையிலும் கதைச்சிருக்கிறோம். உற்பத்தி திறன் என்பது உள்ளீட்டுக்கும் வெளியீட்டுக்கும் இடையான விகித தொடர்பு. இது சம்பந்தமான விடயங்கள் எல்லாம் உங்களுடைய ஆசிரியர் கைநூலில் அழகாக தரப்பட்டிருக்கிறது. உள்ளீட்டுக்கும் வெளியீட்டுக்கும் இடையிலான விகித தொடர்பு, அதுதான் உற்பத்தி திறன். இந்த உற்பத்தி திறனை கணிப்பீடு செய்வதற்கான பொதுவான சமன்பாடு முழுமொத்த உற்பத்தி திறன் என்பது உள்ளீடுகளின் வெளியீடுகளின் கீழ் உள்ளீடு அல்லது உள்ளீடுகளின் மேல் வெளியீடு என்று வரும். இது பற்றி சற்று விரிவான விடயங்கள் நீங்க ஆசிரியர் கைநூல்ல பார்க்க போறீங்க. இப்ப நாங்கள் இதுவரை பார்த்த விடயங்கள் சம்பந்தமான சில வினாக்களை உங்களோட கலந்து கொள்ள இருக்கிறோம். அந்த அடிப்படையில் 2019ஆம் ஆண்டு வினா, அதுல கணக்கீட்டு சம்பந்தமான விடயங்களும் இருக்கிறது, வணிக கல்வி வினாக்களும் இருக்கிறது. 2019ஆம் ஆண்டின் கடைசியான அந்த எக்ஸாம் பேப்பர்ல ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட்ல வந்த வினாக்களை பார்க்கலாம். அதுல முதலாவது வினா நிச்சயமாக இது சமபுள்ளி பகுப்பாய்வு சம்பந்தமான ஒரு வினாவாக இருக்கிற காரணத்தால எங்களுடைய தேசிய கல்வி நிறுவனத்தினுடைய தமிழ் துறை பணிப்பாளர் கலாநிதி பிரபாகரன் சார் அவர்கள் இந்த வினா சம்பந்தமாக உங்களோட கலந்துரையாடுவார். நன்றி சார். பிள்ளைகளே, இந்த தரவுகளை நன்றாக கிரகித்துக் கொள்ளுங்கள். XYZ கம்பெனியின் நிலையான செலவு ரூ.60,000, பொருள் ஏயின் ஒரு அலகு உற்பத்திக்கான மாறும் செலவு ரூ.1, இப்பொருளின்
அலகொன்றின் விற்பனை விலை ரூபா 3 எனின் இலாபமாக ரூபா 50,000 பெற்றுக்கொள்வதற்காக உற்பத்தி செய்யப்பட வேண்டிய மொத்த அலகுகளின் எண்ணிக்கை யாது? ஏற்கனவே நாங்கள் இந்த லாப நட்டமற்ற புள்ளி தொடர்பாக கடந்த வகுப்பில் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். உற்பத்தியும் விற்பனையும் அலகு ரீதியாக சமனாக இருக்கும் என்ற அடிப்படையில். எனவே இங்கே உற்பத்தி என்பதும் விற்பனை என்பதும் சமன். இந்த இடத்திலே 50,000 லாபத்தை பெறுவதற்கு உற்பத்தி செய்ய வேண்டிய அலகுகளின் எண்ணிக்கை என்ன என்பது கேள்வி. எனவே பிள்ளைகள், ஏற்கனவே நீங்கள் கற்றிருக்கின்றீர்கள், சமப்பாட்டு புள்ளி அலகை கணிப்பதற்குரிய சமன்பாடு கற்றிருக்கின்றீர்கள். நிலையான செலவின் கீழ் ஒரு அலகுக்கான பங்களிப்பு. இது சமப்பாட்டு புள்ளி அலகை காண்பதற்குரிய சமன்பாடு. இதில் நான் பிள்ளைகளுக்கு இலகுவான ஒரு நுட்பத்தை சொல்லிக் கொடுக்கின்றேன். எனவே இங்கே 50,000 லாபத்தை பெற உற்பத்தி செய்ய வேண்டிய எண்ணிக்கை எதென்று கேட்கலாம். சில வேளைகளில் விற்பனை செய்ய வேண்டிய எண்ணிக்கை எதென்று கேட்கலாம். இரண்டும் இந்த ஆய்வில் சமன். எனவே அந்த சமப்பாட்டு புள்ளி அலகை கணிப்பதற்குரிய சமன்பாட்டில் மேலே இந்த லாபம் என்பதை நீங்கள் சேர்த்து கொண்டு அந்த கணிப்பை செய்வதன் மூலம் இலகுவாக அந்த விடையை காண முடியும். இதற்கு தனியொரு சமன்பாடு அவர்கள் ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. சமப்பாட்டு புள்ளி அலகுக்கான அந்த சமன்பாட்டில் மேலே இலாபம் என்பதை சேர்த்து கொள்வது போதுமானதாக இருக்கும். எனவே நிலையான செலவு சக லாபம் கீழ் ஒரு அலகுக்குரிய பங்களிப்பு. எனவே இந்த தொகையை நாங்கள் பிரதியிடுகின்ற பொழுது திரையில் காட்டப்பட்டிருப்பது போல நிலையான செலவுகள் ரூபா 60,000, எதிர்பார்க்கின்ற லாபம் ரூபா 50,000. எனவே மேலே இருக்கக்கூடிய தொகை சமன்பாட்டில் 1,10,000. கீழே சமன்பாட்டின் கீழே ஒரு அலகின் பங்களிப்பை காண்பதற்கு ஒரு அலகினுடைய விற்பனை விலை ரூபா 3, ஒரு அலகுக்குரிய மாறும் செலவு ரூபா 1. எனவே ஒரு அலகின் பங்களிப்பு 2 ரூபா. எனவே சமன்பாட்டின் மேற்பகுதியில் 1,10,000, கீழே அலகுக்கான பங்களிப்பு ரூபா 2. எனவே பிரிக்கின்ற பொழுது விடை 55,000 உற்பத்தி அலகுகளாக இருக்கும். 5வது விடை. இதுபோல சார் ஏற்கனவே சமபாட்டு புள்ளி சம்பந்தமாக 2019ஆம் ஆண்டு கேள்விதான் இந்த கேள்வி. அதற்கு முன்னர் வந்த கேள்விகளில் இந்த மாதிரியான நுணுக்கம் பிரயோகிக்கப்படாமல் நேரடியாக சில தரவுகளை தந்துவிட்டு, அதாவது நிலையான கிரியம் இவ்வளவு, ஒரு அலகின் விலை இவ்வளவு, மாறும் கிரியம் இவ்வளவு என்று தந்த பிறகு நேரடியான கேள்வி. இந்த முறை ஒரு அட்வான்ஸான நுணுக்கமாக அந்த 2019 இருந்தது. ஆகவே அது கணக்கீட்டு பாடத்திலும் இருக்கிற காரணத்தால் உங்களுக்கு எளிமையாக விளங்கக்கூடிய வகையில் இருக்கும். அடுத்த கேள்விக்கு நீங்கள் போகலாம். நாங்கள் சற்று முன்னர் கடைசியாக நான் பார்த்த 13.8 என்ற தேர்ச்சி மட்டத்திலே இருந்து அந்த கேள்வி இருக்கிறது. பின்வரும் அட்டவணை சீதா என்பவர் தனது யோகட் உற்பத்தியின் தரத்தினை பேணுவதற்காக பின்பற்றி தரக்கட்டுப்பாட்டு நுட்ப செயல்பாடுகள் பின்பற்ற சிலவற்றை காட்டுகிறது என்று போடப்பட்டிருக்கிறது. அதில் தரக்கட்டுப்பாட்டு நுட்ப முறைகள் 5 தரப்பட்டிருக்கிறது. தர உறுதி, தர வட்டங்கள், பூச்சியவளு, தர நியமம், மொத்த தர முகாமைத்துவம் என்ற விடயங்கள் அங்கே தரப்பட்டிருக்கிறத பார்க்குறீங்க. இதில் தர உறுதி என்பது தரத்தினை தொடர்ந்து உறுதிப்படுத்துவதற்காக மேற்கொள்ளக்கூடிய செயல்பாடு. அதே போல தர வட்டம் என்பது சற்று முன்னர் சொன்னான், தரம் தொடர்பான தொடர்ச்சியான கலந்துரையாடல். பூச்சிய வலு என்பது தரத்தினை பூச்சிய நிலைப்படுத்தல், தரமின்மையை பூச்சிய நிலைப்படுத்தல், அல்ல வலுவினை பூச்சிய நிலைப்படுத்தல், குறைபாடுகளை பூச்சிய நிலைப்படுத்தல். அதே போல தர நியமம் என்பது நியமத்தரம், தரத்தினை சட்டபூர்வமாக உறுதிப்படுத்தல். மொத்த தர முகாமைத்துவம், டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படி என்று சொல்றது, ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய உள்ளீடுகள், உருமாற்றல், வெளியீடுகள் அனைத்திலும் ஒட்டுமொத்தமாக தரத்தை பேணுதல். இப்படியான கேள்விகள், அட்டவணை கேள்விகள் வாரபோது பிள்ளைகள் முடியுமானவரை இலகுவானதை மேட்ச் பண்ணுங்கள்.
இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் தரவட்டத்தை எடுத்தீங்கன்னா தரம் தொடர்பான கலந்துரையாடல் அப்படி என்று சொல்லி பார்க்கின்ற போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் 10க்கு அப்படி என்று சொல்லி நீங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ அப்படி பார்க்கிற போது இந்த கேள்விக்கான விடையாக 3வது விடையை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே போல அடுத்த கேள்விக்கு நாங்கள் போனோம் என்றால் அடுத்த கேள்வி இலக்கம் நாங்கள் பார்க்கிறோம் பிள்ளைகள். முதலாவது ஒரு கோடிட்ட இடம் கேள்வி. வணிக நிறுவனம் ஒன்றுக்கு ஆராய்ச்சி அபிவிருத்தி எந்த அடிப்படையில் முக்கியம்? ஆராய்ச்சி அபிவிருத்தி என்றது தரத்தினை மேம்படுத்துவதற்கான ஆராய்ச்சியும் தரத்தினை மேம்படுத்துவதற்கான அபிவிருத்தி செயல் திட்டமாக இருக்கும். இது ஏற்கனவே நீங்கள் பார்த்து கொண்ட விடயம், ஆகவே அதை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். அடுத்த கேள்வி ஒரு கணக்கீடு சார்ந்த கேள்வி. இந்த கேள்வி நாங்கள் ஏற்கனவே பார்த்த வருமானம் கிரயம் சம்பந்தப்பட்ட விடயங்களாக இருக்கும். வருமானம் கிரயம் சம்பந்தப்பட்ட கேள்வியாக இருக்கும். அது எங்களுடைய கணக்கீட்டு ஆசிரியர் அவர்கள் தருகின்ற போது இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சார் சார் இதிலே XY கம்பெனி தொடர்பிலான சில தகவல்கள் தரப்பட்டுள்ளன. விற்பனை வருமானம், விற்பனை கிரயம் 2 விடயங்கள். அவற்றினுடைய மதிப்பீட்டு தகவல்களும் உண்மையான தகவல்களும் தரப்பட்டிருக்கின்றது. உண்மையில் இது ஒரு பெரிய நுணுக்கமான அல்லது சிக்கலான கேள்வி ஒன்று அல்ல, ஒரு அடிப்படையான அறிவு. அது மதிப்பீட்டுக்கும் உண்மை நிலைமைக்கும் உள்ள அந்த விலகல் முகாமையை பொறுத்தவரையில் இது முகாமைத்துவம் தொடர்பான பகுதி தான் நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ முகாமைத்துவ தீர்மானம் எடுக்கின்ற பொழுது சில வேளைகளில் முகாமையினுடைய உண்மையான அந்த திட்டமிடல் வினைத்திறனை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு சார் முன்னர் மதிப்பிட்ட அல்லது திட்டமிட்ட விடயங்களையும் அவற்றினுடைய தரவுகளையும் ஒப்பிடுவது வழக்கம். உண்மையில் மதிப்பிட்ட நிலைமைக்கும் உண்மை நிலைமைக்கும் இடையில் அந்த விலகல் வேறுபாடு மிக குறைவாக இருக்குமாக இருந்தால் அந்த முகாமைத்துவம் வினைத்திறனுடையது, அதனுடைய மதிப்பீட்டு திறன், திட்டமிடல் திறன் வினைத்திறனுடையது என்பது அர்த்தம். ஆனால் அந்த மதிப்பீட்டுக்கும் உண்மை நிலைமைக்கும் இடையிலான அந்த விலகல் அதிகமாக இருக்குமாக இருந்தால் அங்கே முகாமையினுடைய வினைத்திறன் குறைவாக இருக்கிறது உண்மையில். அப்போ இது ஒரு நிறுவனத்தினுடைய முகாமையினுடைய வினைத்திறனை பற்றி மதிப்பிடுவதற்கான ஒரு தகவலாக, ஒரு அடிப்படை விடயமாகத்தான் பிள்ளைகளிடம் எதிர்பார்க்கப்படுகின்றது. அப்போ இங்கே விற்பனை வருமானம் மதிப்பிட்டது 3000, உண்மையானது 2750. இங்கே வினாவப்பட்டிருக்கின்ற விடயம் விற்பனை வருமான விலகலையும் விற்பனைக்கிரிய மாறியையும் கணிக்கு என்பது அங்கே கேள்வி. எனவே விற்பனை வருமானத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது விற்பனை வருமான விலகலை நாங்கள் பார்க்கின்ற பொழுது மதிப்பிட்டிருக்கிற 3000, ஆனால் உண்மை நிலைமை குறைவு 2750. எனவே அந்த விலகல் 250ஆக இருக்கின்றது. நாங்கள் எதிர்பார்த்த விற்பனை வருமானத்திலும் பார்க்க உண்மை வருமானம் குறைவாக இருக்கின்றது. விற்பனை கிரியத்தை பார்க்கின்ற பொழுது எதிர்மாறான நிலைமை இருக்கின்றது. நாங்கள் மதிப்பிட்டிருக்கிறோம் 2100, ஆனால் அதனுடைய உண்மையான கிரியம் 12700ஆக ஏற்பட்டிருக்கின்றது. எனவே அந்த விற்பனை கிரிய மாறி நாங்கள் மதிப்பிட்டதை விட பல மடங்கு அதிகமானதாக இருக்கின்றது. சார் அந்த கிரிய கட்டுப்பாடு இந்த நிறுவனத்தில் திறனற்றதாக இருக்கின்றது. வருமானமும் அவர்கள் எதிர்பார்த்த அளவை விட குறைவாக இருக்கிறது, ஆனால் செலவினமோ இவர்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதிகமாக இருக்கின்றது. எனவே அந்த 2 நிலைமையும் இங்கே இவர்களினுடைய முகாமையினுடைய வினைத்திறன் குறைவு என்பதை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது. இதற்கூடாக பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி அதுதான். மதிப்பீட்டு இதனுடைய தொடர்ச்சியா இன்னொரு கேள்வி அவர்கள் போட்டார்கள் என்றால், இந்த நிறுவனத்தின் செயல்பாட்டு முகாமையின் வினைத்திறனை பற்றி விளக்குக என்ற ஒரு கேள்வியை போட்டால் அங்கே அந்த செயல்பாட்டு முகாமை கிரிய கட்டுப்பாட்டில் கவனம் செலுத்தவில்லை, எதிர்பார்க்கப்பட்ட 2100 விட பல மடங்கு உயர்வாக இருக்கிறது 12700.
6 மடங்கை விட 6 மடங்கை விட அதிகம் என்றால் அது ஒரு மிக பெரிய பாரதூரமான குறைபாடாக இருக்கு. நன்றி சார், அருமையான விளக்கம். அது தொடர்ந்து அந்த விற்பனை வருமானம் மாற்றமடைவதற்கான காரணங்கள் அவை, அங்கேயும் 2 மார்க்ஸுக்கான எளிமையான கேள்வி. உண்மையில் இந்த கேள்வியை பார்க்கின்ற பொழுது கேள்வியையும் புள்ளியிடும் திட்டத்தில் அவர்கள் வழங்கி இருக்கின்ற அந்த விடைகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இங்கே எனக்கு புரிகின்ற விடயம், இந்த சமப்பாட்டு புள்ளி ஆய்வு அவர் தொடர்பாக அதை தொடர்ந்து அந்த உணர்திறன் பகுப்பாய்வு என்றெல்லாம் சொல்வார்கள், சென்சிட்டிவ் அனாலிசிஸ் என்று சொல்லி. அந்த உணர்திறன் பகுப்பாய்வு என்பது அதை பற்றிய விடயங்கள் வணிக கல்வியிலும் சொற்கள் உண்டு. அந்த உணர்திறன் பகுப்பாய்வு என்பது உண்மையில் அதோட சம்பந்தப்படுகின்ற ஒரு விடயமாக தான் இந்த கேள்வி இருக்கின்றது. உணர்திறன் பகுப்பாய்விலே நாங்கள் குறிப்பிடுகின்றோம், இப்போ ஏனைய காரணிகள் மாறாதிருக்கின்ற பொழுது குறித்த ஒரு காரணியில் ஏற்படுகிற மாற்றம் இதனுடைய இலாபத்தில், அதனுடைய பாதுகாப்பு எல்லையில், சமப்பாட்டு புள்ளியில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள், அதான் அந்த உணர்திறன் பகுப்பாய்வு என்று சொல்கிறோம். சாதாரணமாக உயர்தர மட்டங்களிலே இப்போ நாங்கள் விற்பனையினுடைய பெருமானம் என்கிற காரணி மாறினால் அல்லது விற்பனையினுடைய அளவு என்கிற காரணி மாறுகிற பொழுது சமப்பாட்டு புள்ளி அலகுக்கு என்ன நடக்கும், இலாபத்துக்கு என்ன நடக்கும், பாதுகாப்பு எல்லைக்கு என்ன நடக்கும், இவ்வாறான உணர்திறன் பகுப்பாய்வு ஒன்று இருக்கிறது. அப்போ அதனோடு இணைந்த விதமாக கணக்கீட்டிலும் பிள்ளைகள் அதை கற்றிருப்பார்கள். அதனோடு இணைந்த விதமாகத்தான் இங்கே வருகிறது. ஆனால் இங்கே ஒரு நெகிழ்வாக கேட்டிருக்கிறார்கள், விற்பனை வருமானம் மாற்றமடைவதற்கான காரணங்கள் என்று. சில வேளைகள் இந்த வினாவை இன்னொரு விதமாக கேட்டால் அந்த ஆப்ஷன் குறையும் விடைக்குரிய. எவ்வாறென்றால் விற்பனை வருமானம் அதிகரிப்பதற்குரிய காரணங்கள் 2, அல்ல விற்பனை வருமானம் குறைவதற்குரிய காரணங்கள் 2, அவ்வாறான வினாக்களும் வினாவப்பட முடியும். ஆனால் இங்கே அவ்வாறு வினாவில் நேரடியாக குறிப்பிடாது விற்பனை வருமானம் மாற்றமடைவதற்கான காரணங்கள் என்று கூறுகின்ற பொழுது அந்த மாற்றம் அதிகரிப்பாக இருக்க முடியும் அல்லது வீழ்ச்சியாக இருக்க முடியும். எனவே அதன் அடிப்படையில் தான் அந்த விடைகள் அதிகரித்தல் குறைதல் என்ற 2ஐயும் உள்வாங்கியதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்றால் சில பிள்ளைகள் அதிகரிக்கின்ற நிலைமையை மாத்திரம் கருத்தில் கொள்ள முடியும், சில பிள்ளைகள் குறைகின்ற நிலைமையை கருத்தில் கொள்ள முடியும், சில பிள்ளைகள் கொஞ்சம் சிந்தித்து தர்க்கித்து விடையளிக்கின்ற பிள்ளைகள் 2 விடைகளையும் உள்ளடக்கி இருக்க முடியும். எனவே விற்பனை வருமானம் கூடுவதற்கு எங்களுக்கு தெரியும், விற்பனை வருமானம் கூடுவதாயிருந்தால் விற்பனை தொகை, விற்பனை அளவை கூட்டுவதன் மூலமும் வருமானத்தை கூட்டலாம், அல்லது விற்பனை வருமானம் குறைக்கிறதுக்கு விற்பனை அளவு குறைவதால் வருமானம் குறையலாம். அப்போ அங்கே விற்பனை தொகை என்பது அளவை குறிக்கின்றது. அதே போல் விற்பனை வருமானம் அதிகரிப்பதற்கு சில வேளைகளில் விற்பனை அலகை மாறாது வைத்து கொண்டு விற்பனை விலையை கூட்டுவதன் மூலம் வருமானத்தை கூட்டலாம். அதே போல் விற்பனை அளவை மாறாமல் வைத்து கொண்டு விற்பனை விலையை குறைப்பதன் காரணமாக அங்கே விற்பனை வருமானம் குறைய முடியும். எனவே அந்த விடயத்தை தான் பிள்ளைகள் இங்கே பார்க்க வேண்டும். முதலாவதிலே நாங்கள் கருதுவது விற்பனை விலை மாறவில்லை, விற்பனையினுடைய அளவை கூட்டினால் வருமானம் கூடும், குறைத்தால் வருமானம் குறையும். இரண்டாவதிலே விற்பனையினுடைய அளவு மாறவில்லை, விற்பனை விலையை நாங்கள் கூட்டினால் வருமானம் கூட முடியும், விற்பனை விலையை குறைத்தால் வருமானம் குறைய முடியும். எனவே பிள்ளைகள் இந்த வினா நாங்கள் கற்ற எந்த சந்தர்ப்பத்துடன் தொடர்புடையது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இது அந்த சமப்பாட்டு புள்ளி ஆய்வதலோடு இணைந்த வகையில் வரக்கூடிய உணர்திறன் பகுப்பாய்வின் எடுகோள்களுடன் சம்பந்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது.
உண்மையிலே ஒரு அருமையான விளக்கம் என்றால் இந்த கேள்வியில் உள்ள விடைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா விடைகள் பிள்ளைகள் மிக எளிமையாக இருக்கிறது. ஆனால் அந்த விடைக்குள்ளே இருக்கிற விடயங்கள் ஆழாகலமாக இருக்கிறது. ஆகவே அந்த விடயத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். இன்னொரு வினாவுக்கு நாங்கள் போகலாம் பிள்ளைகள். ஒரு மோட்டார் வாகன உற்பத்தியில் அதிகம் பயன்படுத்தப்படுவது பாய்வு உற்பத்தி முறைமை. இந்த பாய்வு உற்பத்தி முறைமையை பயன்படுத்துகிற போது கிடைக்கக்கூடிய நன்மைகள் நான் கடந்த விரிவுரையில் அதை பற்றி கதைச்சிருக்கிறேன். பாய்வு உற்பத்தி என்பது ஒரே மாதிரியான பொருட்கள் இடைவிடாமல் தொடர்ச்சியாக உற்பத்தி செயல்முறைக்கு உட்படுத்தப்படும். எனவே இங்கே பேரளவான உற்பத்தியாக இருக்கும், பொருளாதார சிக்கனம் காணப்படும், ஒரு அலகுக்கான கிரயம் குறைவாக இருக்கும், ஊழியர்களினுடைய அளவு குறைவாக இருக்கும், அதிகம் இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுவதாக இருக்கும். முழுமையாக சந்தைக்கான உற்பத்தியாக வளங்களாக காணப்படும். எனவே சந்தை வாய்ப்புகள் விரிவுபடுத்தப்படும். அதே போல நீங்கள் பார்த்தீங்கன்னா நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தலாம். பேரளவான உற்பத்தி காரணமாக, பேரளவான வளங்கள் காரணமாக தனியுரிமை காணப்படும். போட்டிக்கு இலகுவா முகம் கொடுக்கலாம். விடைய பாருங்கள், எவ்வளவு இலகுவான விடை. இந்த முகாமைத்துவ அலைகளில் உள்ள சிறப்பியல்பு என்னென்றால், நீங்கள் கிரேட் 12 படிக்கிற விடயங்களில் அதிகம் எழுதப்படும். ஆனால் முகாமைத்துவ அலைகளை பொறுத்த மட்டும் அதிகம் எழுத வேண்டிய தேவை உங்களுக்கு இல்லை. அங்கே பாருங்கள், குறிப்பிட 4 தர அரைப்புள்ளி, 2 புள்ளிகள், விளக்க 4 தர அரை. அது ஒரு எளிமையான மிக இலகுவான பாடம். சற்று முன்னர் எங்களுடைய பிரபாகரன் சார் செய்த அந்த கேள்வியில கூட 4 வரி தான் விடை, அவ்வளவுதான். அதுக்கு 4 புள்ளிகள். மற்ற பாடங்களோடு ஒப்பிடுகிற போது இப்போ ஒரு நிறைய எழுத வேண்டிய பாடங்கள் ஏலவல்ல நிறைய இருக்கு. ஆனால் இதை பொறுத்தமல்ல மிக அழகாக சுருக்கமாக எழுதினால் போதுமானதாக இருக்கும். அடுத்த இன்னொரு கேள்வி, கணக்கீடு சம்பந்தமாக 4 மார்க்ஸுக்கான ஒரு கேள்வி, ஒரு பெரிய மார்க்ஸ், 4 மார்க்ஸுக்கான கேள்வி. அது இருப்பு மட்டங்கள். அது எங்களுடைய கலாநிதி பிரபாகரன் சார் அவர்கள் உங்களுடன் பேசுவார். நன்றி சார். மீண்டும் இந்த வரைப்பில் ஏற்கனவே நாங்கள் கடந்த வகுப்பில் அந்த வரைவு தொடர்பாக கதைத்திருக்கின்றோம். இருப்பு மட்டங்களுக்கும் காலத்திற்கும் உள்ள தொடர்பை காட்டுகின்ற ஒரு வரைபன்று நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றோம். அப்போ இதில் உச்ச இருப்பு மட்டம், மறுகட்டள மட்டம், இழிவிருப்பு மட்டம் என்கிற அந்த இருப்பு மட்டங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதோடு அங்கே காட்டப்பட்டிருக்கின்ற அந்த அலை வடிவான கோடுகள், அந்த சொல்ல நாங்கள் பயன்படுத்தி இருந்தோம். அந்த அலை வடிவான கோடுகள் அந்த இருப்புகளின் பயன்பாட்டை குறிப்பதாக இருக்கின்றது. இருப்புகளை பயன்படுத்துகின்ற போது இருப்பு குறைவதையும், கட்டளையிடப்பட்ட பொருட்கள் வந்தடைகின்ற பொழுது அந்த இருப்பு மட்டங்கள் உயர்வதையும், அந்த நிகழ்வு அல்லது அந்த செயல்முறை தொடர்ந்து அங்கே நிகழ்வதையும் அந்த வரைபடம் வெளிப்படுத்துகின்றது. எனவே இந்த வரைபடம் தொடர்பாக அங்கே வினாவப்பட்டிருக்கின்ற வினாக்களை நாங்கள் ஒரு முறை பார்த்து கொள்ள முடியும். இங்கே பார்ப்பீர்களாக இருந்தால் சுற்றோட்ட காலம் என்கிற விடயம் ஒன்று, மறுகட்டளை தொகை என்பதொன்று, பாதுகாப்பு கையிருப்பு, முதன்மை காலம். இந்த 4 விடயங்களுக்குரிய விடைகளை அங்கே கேட்டிருக்கின்றார்கள். அப்போ அவற்றிலே அந்த சுற்றோட்ட காலம் என்பது 2 கட்டளையிடுகின்ற காலங்களுக்குரிய இடைவெளியாக இருக்கும். எனவே முதலாவது சந்தர்ப்பத்திலே பிள்ளைகள் அந்த வரைபை நீங்கள் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு விளங்கும். 2வது வாரத்தில் முதலாவது கட்டளை இடப்பட்டிருக்கும். அடுத்ததாக 6வது வாரத்தில் 2வது கட்டளை இடப்பட்டதாக இருக்கும். எனவே முதல் கட்டளை இடப்பட்டது 2ஆம் வாரத்தில், 2வது கட்டளை இடப்பட்டிருப்பது 6வது வாரத்தில். அப்போ அந்த இடைப்பட்ட 4 வாரங்கள் சுற்றோட்ட காலமாக இருக்கும். 2வது பாதுகாப்பு இருப்பு இல்லையா, மறுகட்டளை தொகை. மறுகட்டளை தொகை என்பது இஓக்யூ என்பது ஒரு கட்டளையில் வாங்கப்படுகின்ற பொருளின் அளவு. இங்கே சார் சரியான திட்டமிடலை மேற்கொள்ளுகிற ஒரு வணிகத்தில் ஏனைய காரணிகள் மாறாத போது ஒவ்வொரு தடவையும் வாங்கப்படுகிற பொருளின் அளவு சமனாக இருக்கும் மறுகட்டளை தொகைக்கு அமைய. எனவே இங்கே ஒவ்வொரு முறையும் பாருங்கள், அந்த இருப்பை பயன்படுத்துகிற பொழுது அந்த இருப்பு மட்டம் இழிவு மட்டத்தை அடைகின்ற பொழுது புதிய கட்டளை பொருள் வந்தடைகின்றது. எனவே அந்த புதிய கட்டளை பொருள் வந்த பொழுது அது உச்ச இருப்பு மட்டத்தை நோக்கி செல்கின்றது. எனவே இழிவிருப்பு மட்டத்துக்கும் உச்ச இருப்பு மட்டத்துக்கும் இடையிலான அந்த வேறுபாடு மறுகட்டளை தொகையாக அமையும். எனவே அது 4000 அலகுகளாக அமையும். இழிவிருப்பு மட்டம் 2000 ஆயும் உச்ச இருப்பு மட்டம் 6000 இருப்பதால
4000 இருக்கும் மறுகட்டளை தொகை. பாதுகாப்பு இருப்பு என்பது இன்னொரு கேள்வியாக இருக்கு. பாதுகாப்பு இருப்பு என்பது 2000 அலகுகளாக இருக்கும். இழிவிருப்பு மட்டத்துக்கு கீழே இருப்பது பாதுகாப்பு இருப்பு மட்டமாக இருக்கும். அப்போ அந்த இழிவிருப்பு மட்டம் என்பது பாதுகாப்பு கையிருப்பாக இருக்கும். முதன்மை காலம் என்பது கட்டளையிட்ட காலத்துக்கும் பொருள் வந்தடைந்த காலத்துக்கும் இடைப்பட்ட வித்தியாசம். எனவே இங்கே கட்டளையிட்ட காலம் முதலாம் சந்தர்ப்பத்தில் 2ஆம் வாரத்தில் கட்டளையிடப்பட்டிருக்கின்றது, பொருள் 4ஆம் வாரத்தில் வந்தடைந்திருக்கின்றது. எனவே 2ஆம் வாரத்துக்கும் 4ஆம் வாரத்துக்கும் இடைப்பட்ட அந்த 2 வாரங்கள் முதல் தடவைக்குரிய முதன்மை காலமாக இருக்கும். அதே போல 2ஆம் தடவை 6ஆம் வாரத்தில் கட்டளையிட்டிருக்கிறோம், 8ஆம் வாரத்தில் அது கிடைக்கப் பெற்றிருக்கிறது. அங்கேயும் 2 வாரங்கள் முதன்மை காலமாக இருக்கும். இங்கே ஒவ்வொன்றையும் பார்க்கின்ற பொழுது அந்த முதன்மை காலம் சம அளவாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் முதன்மை காலம் சீராக 2 வாரங்களை கொண்டதாக இருக்கிறது. எனவே இது ஒரு நல்ல திட்டமிடல் உள்ள நிறுவனமாக காணப்படுகிறது. ஏனென்றால் இங்கே ஏனைய காரணிகள் மாறவும் இல்லை. அந்த திட்டமிட்டபடி ஒவ்வொரு தடவையிலும் வாங்குகிற அந்த பொருள் அந்த இஓக்யூ சமனாக இருக்கின்றது. அந்த முதன்மை காலம் சீராக இருக்கின்றது 2 வாரங்களாக. எனவே ஒரு சிறந்த திட்டமிடல் முகாமைத்துவம் உள்ள ஒரு வணிகமாக கருதி கொள்ள முடியும். அவ்வாறான அந்த வியாக்கியானங்களைத்தான் பிள்ளைகள் இதற்கூடாக பெற்றுக்கொள்ள வேண்டும். நல்லது சார், ஒரு அருமையான கேள்வி உண்டு. பிள்ளைகள் பார்க்குறீங்களா எவ்வளவு இலகுவான கேள்வி என்று பாருங்கள். அந்த கேள்வி எவ்வளவு இலகுவான கேள்வி. 4 புள்ளிகளுக்கு அந்த கேள்வி கேட்கப்பட்டது. ஆகவே இன்றைய தினம் செயல்பாட்டு முகாமைத்துவம் சம்பந்தமான விடயங்களை பார்த்து அதில் இருந்து 2019ஆம் ஆண்டினுடைய கேள்விகள் ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தி அதை கணக்கீட்டு பார்வையில் எவ்வாறு சொல்லலாம் என்பது பற்றி இந்த வணிக கல்வி நிகழ்ச்சியின் கீழ் எங்களுடைய தேசிய கல்வி நிறுவனத்தினுடைய பணிப்பாளர், தமிழ் பிரிவு பணிப்பாளர் கலாநிதி பிரபாகரன் சார் அவர்கள் இணைந்து வணிக கல்வியில் கணக்கீட்டினுடைய தாக்கம் என்ற விடயத்தை, இந்த ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட் அந்த அளவுக்கு மிக முக்கியம், அதில் எளிமையான கேள்விகள் வரும், அதை தவறாமல் எடுங்கள், செய்யுங்கள். மற்றுமொரு குருகுலம் கல்வி நிகழ்ச்சியில் நாங்கள் மீண்டும் சந்திக்க இருக்கின்றோம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் நன்றிகளும் வணக்கங்களும். பிள்ளைகள் இந்த நிகழ்வை கலந்து இதுவரை சிறப்பித்து மிக அருமையாக வணிக கல்வியோட சார்ந்த கணக்கீட்டு விடயங்களை எங்களுக்கு தந்த மரியாதைக்குரிய கலாநிதி பிரபாகரன் சாருக்கு வணிக கல்வி மாணவர்கள் ஆசிரியர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் சார். வணக்கம். அன்பான பிள்ளைகளுக்கு மீண்டும் வணக்கம். தொடர்ந்து நாங்கள் செயல்பாட்டு முகாமைத்துவம் சம்பந்தமான விடயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். செயல்பாட்டு முகாமைத்துவம் சம்பந்தமான விடயங்களில் கடந்த சில விரிவுரைகளின் போது தமிழ் பிரிவினுடைய தலைவர் கலாநிதி எஸ்கே பிரபாகரன் சார் அவர்கள் இணைந்து எங்களுடன் வணிக கல்வி சம்பந்தமான விடயங்களில் கணக்கீட்டு பாடத்தினுடைய பங்கு சம்பந்தமாக செயல்பாட்டு முகாமைத்துவத்தில் எவ்வாறு அந்த விடயங்கள் இருக்கிறது என்பதை மிகவும் ஆழ அகலமாக பேசியதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இன்று அதனுடைய தொடர்ச்சியாக பிள்ளைகள் செயல்பாட்டு முகாமைத்துவத்தில் இருந்து நாங்கள் நிறைவான சில விடயங்கள், சில கோட்பாடுகளை பார்த்த பிறகு செயல்பாட்டு முகாமைத்துவத்தில் கடந்த கால வினாக்கள் சம்பந்தமாகவும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். கடந்த கால வினாக்கள் சிலவற்றை நாங்கள் முன்னரே பார்த்தும் இருக்கிறோம். பார்க்காத 2019-18 உள்ள சில வினாக்களையும் இங்கே ஆய்வு செய்ய இருக்கிறோம். இங்கே நாங்கள் பார்க்க இருக்கின்ற முதலாவது விடயம் பிள்ளைகள் உற்பத்தி திறன், அதாவது 13வது தேர்ச்சி, அந்த தேர்ச்சியில் இருக்கக்கூடிய 9வது தேர்ச்சி மட்டம் செயல்பாட்டு முகாமைத்துவத்தில் உற்பத்தி திறன்.
உற்பத்தி திறன் என்றால் என்ன என்பதை முதலில் பார்க்கலாம். ஒரு வணிகத்தினுடைய குறித்த காலப்பகுதியொன்றில் அந்த நிறுவனத்தின் உள்ளீட்டுக்கும் வெளியீட்டுக்கும் இடையில் காணப்படுகின்ற விகித தொடர்பு, அதாவது ஓர் அலகு உள்ளீட்டுக்கான சராசரியான வெளியீட்டினுடைய அளவு. ஒரு வணிக நிறுவனத்தில் குறிக்கப்பட்ட காலப்பகுதியொன்றில் அந்த நிறுவனத்தின் உள்ளீட்டுக்கும் அந்த நிறுவனத்தின் வெளியீட்டுக்கும் இடையிலான விகிதாசார தொடர்பு. பிள்ளைகள், உள்ளீடு என்பது உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் வளங்களை கருதுகிறது. அது நிலமாக இருக்கலாம், அல்லது ஊழியம் உழைப்பாக இருக்கலாம், மூலதனமாக இருக்கலாம், இயந்திரமாக இருக்கலாம். இந்த மாதிரியான வளங்களை அல்லது உற்பத்தி காரணிகளை கருதுகிறது. வெளியீடு என்பது உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களையும் சேவைகளையும் உள்ளடக்குகின்றது. இந்த உள்ளீட்டுக்கும் வெளியீட்டுக்கும் இடையில் காணப்படுகின்ற அந்த விகிதாசார தொடர்புக்கு சொல்லப்படுகின்ற பெயர்தான் உற்பத்தி திறன். அதை இன்னொரு விதமாக சொன்னால், ஒரு அலகு உள்ளீட்டுக்கான சராசரி வெளியீட்டின் அளவு என்ற விடயம் கூட சொல்ல முடியும். இது ஒரு வணிகத்தினுடைய வினைத்திறனையும் விளைதிறனையும் அளவீடு செய்கின்ற ஒரு கருவியாக பயன்படுத்தப்படும். வினைத்திறன் என்பது வளங்கள் எவ்வாறு சிறப்பாக பயன்படுத்தப்படுகின்றது, குறைவான கிரயம் குறைந்த அளவு விரயத்துடன் எவ்வாறு சிறப்பாக பயன்படுத்தப்படுகின்றது என்பது அங்கே வினைத்திறனாகவும், விளைதிறன் என்பது இங்கே நாங்கள் உற்பத்தி திறன் அல்லது விளைதிறன் என்பது ஒரு வணிக நிறுவனத்தினுடைய எதிர்பார்ப்புகளை, உத்தேச நோக்கங்களை அல்லது உத்தேச எதிர்பார்ப்புகளை நாங்கள் எவ்வாறு அடைந்து கொள்கிறோம். இங்கே நாங்கள் உற்பத்தியை பற்றி கதைத்தால், உற்பத்தியை எவ்வாறு அடைந்து கொள்கிறோம், நாங்கள் எதிர்பார்க்கப்பட்ட உற்பத்தி விளைதிறனை பெற்றுக்கொண்டோமா என்பதை அளவீடு செய்கின்ற ஒரு கருவியாக வரும். ஆகவே உற்பத்தி திறன் என்பது ஒரு வணிகத்தின் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்கான உள்ளீடுகளுக்கும் வெளியீடுகளுக்கும் இடையிலான விகிதாசார தொடர்பு உற்பத்தி திறனாக வரும். இந்த உற்பத்தி திறனை எவ்வாறு அளவீடு செய்ய முடியும்? உற்பத்தி திறன் என்பது முழுமொத்த உற்பத்தி திறனாக காணப்படுமாக இருந்தால், அந்த முழுமொத்த உற்பத்தி திறனை எவ்வாறு கணிப்பீடு செய்யக்கூடியதாக இருக்கும் என்று நாங்கள் பார்த்தோமென்றால், வெளியீடுகளின் கீழ் உள்ளீடுகள், வெளியீடுகளின் கீழ் உள்ளீடுகள் தான் முழுமொத்த உற்பத்தி திறனாக வரும். அங்கே வெளியீடுகள் என்பது ஒட்டுமொத்தமான பொருட்கள் சேவைகளினுடைய அளவு. அதேவேள உள்ளீடுகள் என்பது அந்த உற்பத்தியில் பிரயோகிக்கப்பட்ட உற்பத்தி காரணிகள் வளங்களின் அளவு. இது எக்ஸாம் பேப்பர் கேள்வி பிள்ளைகள். முழுமொத்த உற்பத்தி திறன் சமன் ஒரு நிறுவனத்தின் பூரண உற்பத்தி திறன் சமன் வெளியீடுகளின் கீழ் உள்ளீடுகளாக வரும். ஆகவே உற்பத்தி திறனுக்கான வரவிலக்கணம் சொல்லி அதை கணிப்பிடுகின்ற சமன்பாட்டை தந்திருக்கிறோம். தொடர்ந்து பிள்ளைகள், ஒரு வணிக நிறுவனத்திற்கு இந்த உற்பத்தி திறன் என்பது ஏன் அவசியம்? ஒரு வணிக நிறுவனம் உற்பத்தி திறனை ஏன் கணிப்பீடு செய்ய வேணும்? முதலாவது, அந்த வணிகத்தில் காணப்படுகின்ற வளங்களை பகிர்ந்து வழங்குதல் தொடர்பான தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு. ஏனென்றால் ஒரு வணிக நிறுவனத்தினுடைய உள்ளீட்டுக்கும் வெளியீட்டுக்கும் இடையிலான விகிதாசார தொடர்புதான் உற்பத்தி திறன் என்றால், அந்த உற்பத்தி திறனை ஏன் கணிக்க வேணும்? அந்த உள்ளீடுகளை, அந்த வளங்களை, வணிகத்தில் காணப்படுகின்ற உற்பத்தி காரணிகளை சரியாக பகிர்ந்து வழங்குவதற்கு. எந்த அளவு வளங்கள் வழங்கப்பட வேணும், அந்த வளங்களை பகிர்ந்து வழங்குவதற்கு இந்த உற்பத்தி திறன் கணிப்பீடு அவசியமாக இருக்கும். அதே போல ஒரு வணிகத்தை விரிவுபடுத்துவது சம்பந்தமான தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு. ஒரு வணிகத்தை விரிவுபடுத்தல் என்பது உற்பத்தி கலவையை மாற்றலாம், உற்பத்தி இயலளவை மாற்றலாம், அல்ல வணிக நடவடிக்கைகளை விரிவாக்கம் செய்யலாம். அந்த விரிவாக்கம் தொடர்பிலான தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு உற்பத்தி திறன் கணிப்பீடு அவசியமாக இருக்கும். இன்னும் ஒன்று, ஏனைய நிறுவனங்கள், ஒத்த நிறுவனம், ஒரு ஆடை தொழிற்சாலை இன்னொரு ஆடை தொழிற்சாலையோட ஒத்த நிறுவனங்கள் ஒன்றோடு ஒன்று ஒப்பீடு செய்து பார்ப்பதற்கு இந்த உற்பத்தி திறன் கணிப்பீடு அவசியமாக இருக்கு. அதே போல ஒரு வணிக நிறுவனத்தின் முன்னேற்றத்தினை விளங்கிக் கொள்வதற்கு, ஒரு வணிக நிறுவனத்தினுடைய வளர்ச்சியை அபிவிருத்தியை அறிந்து கொள்வதற்கு, அந்த வணிக நிறுவனம் கடந்த காலத்தோடு ஒப்பிடுகின்ற போது நிகழ்காலத்தில் எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைந்திருக்கிறது, உற்பத்தி திறன் எந்த அளவு அதிகரித்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு, வளங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, வெளியீடுகள் எந்த அளவுக்கு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு வணிகத்திற்கு உற்பத்தி திறன் ஏன் முக்கியமானது என்று கேட்டால், வளங்களை ஒதுக்கீடு செய்ய, பகிர்ந்தளிக்க, வணிகத்தை விரிவுபடுத்தல் பற்றிய முடிவுகளை, தீர்மானங்களை எடுக்க, ஒத்த நிறுவனங்கள் வணிக நிறுவனங்களோடு ஒப்பீடு செய்து கொள்ள, கடந்த காலத்தோடு ஒப்பீடு செய்து வணிகத்தினுடைய முன்னேற்றத்தை, அபிவிருத்தியை கண்டறிந்து கொள்ள.
இந்த உற்பத்தி திறனை எவ்வாறு நாங்கள் அதிகரிக்கலாம், விருத்தி செய்யலாம்? அந்த சமன்பாடு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பிள்ளைகள். உற்பத்தி திறன் சமன் வெளியீடுகளின் கீழ் உள்ளீடுகள். அந்த சமன்பாட்டில மாற்றங்களை எவ்வாறு ஏற்படுத்தலாம்? உள்ளீடுகளினுடைய அளவை மாற்றாமல் நிலையாக வைத்துக் கொண்டு வெளியீட்டினுடைய அளவை அதிகரித்தால், ஒரு பின்னத்திர பிள்ளைகள் கீழே உள்ள தகவல்களை மாற்றாமல் வச்சுக்கொண்டு மேலே உள்ள விடயத்தை அதிகரித்தால் அங்கே அந்த விளைவு பெருமானம் அதிகரிக்கும். ஆகவே உள்ளீடுகளை, கீழே இருக்கிற அந்த தகவல் உள்ளீடுகள், அதை நிலையாக வைத்துக்கொண்டு மாற்றமடையாமல் வைத்துக்கொண்டு வெளியீட்டினுடைய அளவை அதிகரிக்கலாம். அதே போல வெளியீட்டின் அளவை நிலையாக வைத்துக்கொண்டு மேலே உள்ள விடயம் வெளியீடு, அந்த வெளியீட்டினுடைய அளவை நிலையாக வைத்துக்கொண்டு உள்ளீட்டின் அளவை குறைக்கலாம். அதே போல உள்ளீடுகளை குறைக்கின்ற அதே வேளை வெளியீட்டினை அதிகரிக்கலாம். உள்ளீடுகள் வளங்களை குறைக்கின்ற அதே வேளை வெளியீட்டினுடைய அளவை அதிகரிக்கலாம். உள்ளீட்டை குறைப்பதை விட அதிகமாக உள்ளீட்டை குறைப்பதை விட மிக குறைவாக வெளியீட்டை குறைக்கலாம். அதாவது ஒரு பின்னம் இருக்கிறது. ஒரு வணிக நிறுவனத்தினுடைய உள்ளீட்டுக்கும் வெளியீட்டுக்கும் இடையான தொடர்பு. மேலே வெளியீடுகள் வருகிறது, கீழே உள்ளீடுகள் வருகிறது. ஆகவே அந்த ரெண்டிலும், உள்ளீடுகளிலும் வெளியீடுகளிலும் பொருத்தமான மாற்றங்களை மேற்கொள்வதன் மூலம் ஒரு வணிக நிறுவனம் தன்னுடைய உற்பத்தி திறனை மதிப்பீடு செய்ய அதிகரித்து கொள்ள முடியும். சமன்பாடுகளை பாருங்கள். உற்பத்தி திறன் என்பது பலவிதமாக கணிப்பீடு செய்யலாம். பூரண உற்பத்தி திறன் அல்லது முழுமொத்த உற்பத்தி திறன் என்பது வெளியீடுகளின் கீழ் உள்ளீடுகள். அதேவேளை ஒரு வணிகத்தில் பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களின் உற்பத்தி திறனை மதிப்பிடலாம், கணிக்கலாம். ஊழிய உற்பத்தி திறனை கணிப்பிடலாம், இயந்திர உற்பத்தி திறனை கணிக்கலாம். எதை கணித்தாலும் சமன்பாட்டில மேல வர வேண்டிய விடயம் வெளியீடுகளாக இருக்கும். மூலப்பொருட்களின் உற்பத்தி திறனை கணிக்கின்ற போது வெளியீடுகளின் கீழ் மூலப்பொருட்கள், உழைப்புக்கான ஊதியத்துக்கான உற்பத்தி திறனை அளவிடுகின்ற போது வெளியீடுகளின் கீழ் உழைப்பு, ஊழியர்களின் எண்ணிக்கை அல்லது உழைப்பு மணித்தியாலங்கள். அதே போல இயந்திரங்களின் உற்பத்தி திறனை கணிப்பீடு செய்கின்ற போது வெளியீடுகளின் கீழ் இயந்திர உள்ளீடுகள், இயந்திரங்களின் எண்ணிக்கை, இயந்திர மணித்தியாலங்கள் அவ்வாறு கணிப்பீடு செய்ய முடியும். இதில் ஊழிய உற்பத்தி திறன் ஏற்கனவே எக்ஸாம் பேப்பர் கேள்வியாக இருக்கிறது. கடந்த விரிவுரையிலே அது சம்பந்தமாக நாங்கள் கதைச்சிருக்கிறோம். எனவே ஒரு நிறுவனத்தினுடைய முழுமொத்த உற்பத்தி திறன் என்பது முழு வெளியீடுகளுக்கும் முழுமையான உள்ளீடுகளுக்கும் இடையிலான தொடர்பு. மூலப்பொருளுக்கான உற்பத்தி திறன், உழைப்புக்கான உற்பத்தி திறன், இயந்திரங்களுக்கான உற்பத்தி திறன், இவ்வாறு ஒவ்வொரு காரணிகளுக்குமான உற்பத்தி திறனை நாங்கள் கணிக்க முடியும். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம் பிள்ளைகள், மூலப்பொருட்களினுடைய உற்பத்தி திறனை எவ்வாறு மேம்படுத்தலாம். ஒரு வணிக நிறுவனம் மூலப்பொருட்கள் அல்லது பொருட்களின் உற்பத்தி திறனை எவ்வாறு, ஒரு வணிக நிறுவனத்தில் உள்ளீடுகளின் உற்பத்தி திறன் அதாவது மூலப்பொருள் உற்பத்தி திறன் எவ்வாறு அதிகரிக்கலாம்? ஒன்று, உயர் தரமான மூலப்பொருட்களை உற்பத்தியில் பயன்படுத்தல். உயர்ந்த தரமான பொருட்களை உற்பத்தியில பயன்படுத்துகின்ற போது அங்கே வெளியீடுகள் தரமான வெளியீடுகளாகவும் அதிகளவான இயலளவு கொண்ட வெளியீடுகளாகவும் வரும். அதே போல வளங்கள், மூலப்பொருட்கள் விரியமாகுவதையும் சேதமடைவதையும் குறைத்து கொள்ளல், அந்த வேஸ்டேஜை கட்டுப்படுத்துறது. மூலப்பொருள் விரயத்தை கட்டுப்படுத்துகின்ற போது வெளியீட்டினுடைய அளவு அதிகரிக்கும். அதே போல சிறந்த முறையில் பொருள் இருப்பு முகாமைத்துவத்தினை மேற்கொள்ளுதல். நாங்கள் இருப்பு கட்டுப்பாடு சம்பந்தமாக பார்த்திருக்கிறோம். நிறுவனத்தினுடைய தன்மை, தேவை என்பவற்றுக்கமைய சரியான அளவுகளில் உத்தம மட்டத்தில் இருப்புக்களை பேண வேண்டும். உத்தம மட்டத்தில் இருப்புக்களை நிறுவனம் பேணுகின்ற போது உற்பத்தி நடவடிக்கைகள் தடையில்லாமல் மேற்கொள்ளப்படுகின்ற போது அங்கே உற்பத்தி திறன் உயர்வாக காணப்படும். அதே போல மூலப்பொருட்களை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தல் அல்லது மீள் சுழற்சிக்குட்படுத்தல். ஒரு மென்பான உற்பத்தி கம்பெனி கண்ணாடி போத்தல்களை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தலாம், அந்த பொருட்களை பொதி செய்வதற்காக பயன்படுத்த முடியும். அதே போல மீள் சுழற்சி, ரீசைக்கிளிங் செய்கின்ற போது அங்கே மூலப்பொருட்கள் விரயமாக்கப்படாமல் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தப்படும். எனவே மூலப்பொருட்களினுடைய உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான உபாயங்கள் பார்க்கின்ற போது உயர்ந்த தரமான மூலப்பொருட்களை பயன்படுத்தும் போது உற்பத்தி திறன் அதிகரிக்கும்.
மூலப்பொருட்கள் சேதமடையாமல் விரயமடையாமல் சிக்கனமாக பயன்படுத்துகின்ற போது உற்பத்தி திறன் அதிகரிக்கும். சிறந்த முறையில் பொருத்தமான இருப்பு கட்டுப்பாட்டு முகாமைத்துவத்தினை மேற்கொள்ளுகின்ற போது, இருப்புக்களை சரியான மட்டத்தில் அளவுகளில் பேணுகின்ற போது நிறுவனத்தில் உற்பத்தி திறன், மூலப்பொருள் உற்பத்தி திறன் அதிகரிக்கப்படும். அதே போல பொருட்களை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தல், ரீயூஸ் என்று படிச்சிருக்கிறோம் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல, மீள் சுழற்சி செய்தல் ரீசைக்கிள் என்று படிச்சிருக்கிறோம். அவற்றினூடாக மூலப்பொருள் உற்பத்தி திறனை அதிகரிக்கலாம். அதே போல இயந்திரங்களின் உற்பத்தி திறனை எவ்வாறு ஒரு வணிக நிறுவனம் அதிகரித்துக் கொள்ள முடியும்? உற்பத்தியில் பயன்படுத்தப்படுகின்ற இயந்திரங்களை எவ்வாறு உற்பத்தி திறனை அதிகரிக்கக்கூடியதாக நாங்கள் பயன்படுத்த முடியும்? ஒன்று பிள்ளைகள், நவீன இயந்திரங்களை, நவீன தொழில்நுட்பத்தன்மை வாய்ந்த இயந்திரங்களை நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதே போல பழுதடையாத இயந்திரங்களை நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஒழுங்கான முறையில் இயந்திரங்களை பராமரிக்க வேண்டும். பராமரிப்பதன் மூலம் இயந்திரங்களின் உற்பத்தி திறன் நியம அளவில் பேணப்படும், உச்ச மட்டத்தில் பேணப்படும். இந்த இயந்திரங்கள் பழுதடையாமல் இருக்க வேண்டும் என்றால் பராமரிக்க வேண்டும். பராமரிப்பு பிள்ளைகள் 2 வகைப்படுத்தப்படும். ஒன்று தடுப்பு பராமரிப்பு, அடுத்தது முறிவு பராமரிப்பு. தடுப்பு பராமரிப்பு என்பது இயந்திரங்கள் பழுதடைவதற்கு முன்னர் அவற்றை பராமரிப்பது, உராய்வு நீக்கிகளை செலுத்துவது அல்லது சுத்தப்படுத்துவது, சர்வீஸ் பண்ணுவதெல்லாம் அங்கே வருவதாக இருக்கும். அதே போல முறிவு பராமரிப்பு என்பது இயந்திரங்கள் செயலிழந்துள்ள நிலையில் அவற்றை பழைய நிலைக்கு கொண்டு வருவதற்கான செயல்பாடுகள் முறிவு பராமரிப்பாக காணப்படும், செயலிழந்த பின்னரான பராமரிப்பு. அப்ப இயந்திரங்களினுடைய உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான வழிமுறைகள் என்ன என்று கேட்டால், ஒன்று முன்னேற்றகரமான நவீன தொழில்நுட்பத்தன்மை வாய்ந்த இயந்திரங்களை உற்பத்தியில் பயன்படுத்தல், பழுதடையாத இயந்திரங்களை பயன்படுத்தல், ஒழுங்கான முறையில் இயந்திரங்களை பராமரித்தல். ஊழியர்களின் உற்பத்தி திறனை எவ்வாறு விருத்தி செய்யலாம்? ஊழியர்களுக்கு முறையான பயிற்சிகளை வழங்குதல். பயிற்சிகளை வழங்குவதன் மூலம் ஊழியர்களின் உற்பத்தி திறன் அதிகரிக்கும். அதே போல ஊழியர்களுக்கு ஊக்குவிப்புகளை வழங்குதல், நிதி சார்ந்த ஊக்குவிப்புகள், நிதி சாராத ஊக்குவிப்புகள், ஏற்கனவே வணிக முகாமையில படிச்சிருக்கிறோம். அந்த ஊக்குவிப்புகளை வழங்குவதன் மூலம் ஊழியர்களுடைய உற்பத்தி திறனை அதிகரிக்கலாம். அதே போல தரவட்டம், தர சுற்றுக்களை பயன்படுத்தல், தரம் தொடர்பான கலந்துரையாடல்களை மேற்கொள்ளல். தரவட்டம் என்பது தரக்கட்டுப்பாட்டு முறையாக இதே பாடத்தில் படிச்சிருக்கிறோம். அடுத்தது ஊழியர்களுக்கும் முகாமைக்கும் இடையில், ஊழியர்களுக்கும் தொழில் தருணருக்கும் இடையில் சிறந்த தொழில் உறவினை, சிறந்த ஊழியர் உறவினை பேணுதல். அப்ப ஊழியர்களினுடைய உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான உபாயங்களாக இவற்றை கருத முடியும். ஊழியர்களுக்கு பயிற்சிகளை வழங்குதல், பயிற்சி பெற்ற ஊழியர்களை வேலையில் ஈடுபடுத்தல், நிதி மற்றும் நிதியல்லாத ஊக்குவிப்புகளை வழங்குதல், தரச்சுற்று அல்லது தரவட்டம் என்ற அந்த தர கட்டுப்பாட்டு அல்லது தர மேம்பாட்டு உபாயங்களை கையாளுதல், சிறந்த ஊழியர் தொழில் உறவுகளை பேணுதல். எனவே உற்பத்தியில் பயன்படுத்தப்படுகின்ற மூலப்பொருட்கள், இயந்திரங்கள், ஊழியர்கள் இவற்றினுடைய உற்பத்தி திறனை அதிகரிக்கிற உபாயங்களை பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து பிள்ளைகள் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய நவீன நுட்பங்கள், கணனிமயப்படுத்தப்பட்ட நுட்பங்கள், உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான உபாயங்கள் பற்றி பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற போது உங்களுடைய பாடத்திட்டத்தில் 4 உபாயங்கள் காணப்படுகின்றது. ஒன்று பிள்ளைகள் கணனி உதவியுடன் வடிவமைப்பு செய்தல், கம்ப்யூட்டர் எய்டட் டிசைனிங் என்று சொல்லுவோம். இரண்டாவது கணனி உதவியுடன் உற்பத்தி செய்தல், கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங் என்று சொல்லுவோம். மூன்றாவது கணனியுடன் ஒருங்கிணைந்த வகையில் உற்பத்தியில் ஈடுபடுதல், கம்ப்யூட்டர் இன்டிகிரேட்டட் மேனுஃபேக்சரிங் என்று சொல்லுவோம். நாலாவது கணனி எண்மான அல்லது எண்கணித கட்டுப்பாடு அல்லது கட்டுப்பாட்டகம் என்று சொல்லுவோம். கம்ப்யூட்டர் நியூமரிக்கலி கண்ட்ரோலிங் என்ற 4 வகையான முறையில் நவீன உற்பத்தி நுட்பங்கள், நவீன கணனி மயப்படுத்தப்பட்ட நுட்பங்களை பிரயோகிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் பிள்ளைகள் முதலாவது கணனி உதவியுடன் வடிவமைப்பு செய்தல், CAD என்றா என்ன, கட் என்று சொல்லுவோம்.
ஒரு நிறுவனத்தில் உற்பத்தி நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதற்கு முன்னர், ஒரு முடிவுப் பொருளை ஆக்குவதற்கு முன்னர் அதன் மாதிரி பொருளை கணனியின் உதவியுடன் கணனி மென்பொருட்களை பயன்படுத்தி பல்பரிமாண பிரதிபிம்பங்களை பயன்படுத்தி அதன் மாதிரியை வடிவமைத்துக் கொள்ள. உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு வீடு கட்ட வேண்டுமென்றால் அந்த வீட்டை கட்டுறதுக்கு முன்னாலே அந்த வீட்டினுடைய புறத்தோற்ற மகத்தோற்றத்தை உள்ளடக்கி கம்ப்யூட்டரில் ஒரு பட வரைஞர் அதை டிசைன் பண்ணி எங்களுக்கு தருவார். அதை பார்த்து எங்களோட தேவைகள் விருப்பங்களை தெரிவிக்கக்கூடியதாக இருக்கு. இது கணனி உதவியுடன் வடிவமைத்தல். அதே போல உற்பத்தி நிறுவனங்களும் உற்பத்தியில் ஈடுபடுகின்ற போது கணனி உதவியுடன் உற்பத்தி நடவடிக்கை மேற்கொள்வதற்கு முன்னரே அந்த உற்பத்தி பொருளின் மாதிரியை வடிவமைத்துக் கொள்வார்கள். ஆகவே வடிவமைத்தலில் கணனிகள் பயன்படுத்தப்படுகின்ற போது அது கணனி உதவியுடன் வடிவமைப்பு. உற்பத்தி நிறுவனங்கள், பொருள் வடிவமைப்பாளர்கள், பட வரைஞர்கள் போன்ற தரப்பினர்கள் இந்த உபாயங்களை கையாள்வார்கள். இவ்வாறு கணனி உதவியுடன் நாங்கள் வடிவமைத்து வைக்கின்ற போது எதிர்காலத்தில் உண்மையான உற்பத்தி பெறப்படுகின்ற போது நாங்கள் உருவாக்கி கொண்ட அந்த வடிவமைத்து கொண்ட உற்பத்தியும் உண்மையில் பெற்றுக்கொண்ட உற்பத்தியும் சரியானதா என்பதை ஒப்பீடு செய்து எங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப உற்பத்தியை மேற்கொள்ள முடியும். இது முதலாவது. இரண்டாவது பிள்ளைகள், கணனி உதவியுடன் உற்பத்தி செய்தல். கணனி உதவியோட வடிவமைப்பு செய்தல் முதலாவது. இரண்டாவது, கணனி உதவியுடன் உற்பத்தி செய்தல். உற்பத்தி தொழிற்பாட்டினுடைய பல்வேறுபட்ட நடவடிக்கைகள், மூலப்பொருட்களை கட்டளையிட்டு பெறுதல், தரக்கட்டுப்பாடுகளை மேற்கொள்ளுதல், இருப்பு கட்டுப்பாடு என்பவற்றில கணனிகளையும் ஏன் ரோபோக்களையும் பயன்படுத்தினால், நேரடியாக பயன்படுத்தினால் அது கணனி உதவியுடன் உற்பத்தி என்று அழைக்கப்படும். CAM என்று சொல்லுவோம், கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சர் என்று சொல்லுவோம். உற்பத்தி நடவடிக்கைகள் சிலவற்றிலும் மூலப்பொருட்களை கட்டளையிட்டு பெறுதல், தரக்கட்டுப்பாடு செய்தல், இருப்பு கட்டுப்பாடு செய்தல் போன்ற நடவடிக்கைகளில் உற்பத்தியின் ஒரு சில கருமங்களில் கணனியும் ரோபோக்களும் பயன்படுத்தப்பட்டால் அது கணனி உதவியுடனான உற்பத்தி. அப்ப ரெண்டு விதமான கணனி பயன்பாடுகள் பார்த்திருக்கிறோம். ஒன்று கணனி உதவியுடன் வடிவமைப்பு செய்தல், ரெண்டு கணனி உதவியுடன் உற்பத்தி செய்தல். மூன்றாவதுக்கு நாங்கள் வருவோம் பிள்ளைகள். மூன்றாவது கணனியுடன் ஒருங்கிணைந்த உற்பத்தி. இந்த CAD + CAM கணனி உதவியுடன் வடிவமைப்பு செய்தல், கணனி உதவியுடன் உற்பத்தி செய்தல், அந்த ரெண்டு விடயங்களும் சேருகின்ற போது அது கம்ப்யூட்டர் இன்டிகிரேட்டட் மேனுஃபேக்சர், கணனியுடன் ஒருங்கிணைந்த வகையிலான உற்பத்தி என்று அழைக்கப்படும். அதாவது ஒரு உற்பத்தி நிறுவனத்தில் உற்பத்தி பொருளை வடிவமைப்பதில் இருந்து இருப்பு கட்டுப்பாடு வரையான உற்பத்தி செய்தல், கட்டளையிடுதல், பொருள் பெறுதல், உற்பத்தி இயந்திர கட்டுப்பாடு, இருப்பு கட்டுப்பாடு வரையிலான அனைத்து நடவடிக்கைகளிலும் முழுமையாக கணனிகளும் ரோபோக்களும் நேரடியாக பயன்படுத்தப்படுகின்ற போது அது கணனியுடன் ஒருங்கிணைந்த வகையிலான உற்பத்தி என்று அழைக்கப்படும். எனவே இந்த கணனி உதவியுடன் உற்பத்தி, கணனி உதவியுடன் வடிவமைப்பு CAD CAM இந்த ரெண்டும் இணைந்து CIM என்ற சொல்லால் அழைக்கப்படுவதாக இருக்கும். நான்காவது கணனி எண்மான கட்டுப்பாடு அல்லது எண்சார் கட்டுப்பாடு அல்லது கணித வழி கட்டுப்பாடு, கம்ப்யூட்டர் நியூமரிக்கல் கண்ட்ரோல் என்று சொல்லுவோம். கட்டுப்படுத்தலை மேற்கொள்ளுகின்ற போது குறிப்பாக இயந்திரங்கள் பொறித்தொகுதிகளை கட்டுப்படுத்துகின்ற பொழுது ஏற்கனவே அவற்றினுடைய அந்த கட்டுப்பாட்டு விதிமுறைகள், நியதிகள் கணனியினுடைய நினைவாற்றல் பகுதிக்கு கொடுக்கப்படும். அந்த நினைவாற்றல் பகுதிக்கு கொடுக்கப்பட்ட பிறகு கணனி தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும், இயந்திரம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும். இயந்திரங்கள் ஏதாவது உற்பத்தி நடவடிக்கையில் ஏதாவது தவறுகள் ஏற்படுகின்ற போது, உற்பத்தி நடவடிக்கையில் ஏதாவது குறைகள் ஏற்படுகின்ற போது, உற்பத்தியின் தரம் ஏதாவது வீழ்ச்சி அடைகின்ற பொழுது, அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் நினைவாற்றல் பகுதியில் கணனியின் நினைவாற்றல் மெமரியில கொடுத்த விடயங்கள் தொழிற்படுகின்ற போது அவை எங்களுக்கு ஒரு தகவலை தரும், உற்பத்தியின் தரம் குறைவாக இருக்கிறது. அங்கே இயந்திரங்களும் கணனியும் இணைக்கப்படுகிறது. இது ஒரு சமகால கட்டுப்பாடாக கூட கருத முடியும்.
எனவே இயந்திரங்கள் பொறித்தொகுதிகள் உற்பத்தியில் ஈடுபடுத்தப்படுகின்ற போது அந்த இயந்திரங்கள் செய்கின்ற உற்பத்தியினுடைய தரம், இயந்திரங்களின் செயல்பாடு என்பவற்றை கணனியை பயன்படுத்தி கணனியின் நினைவாற்றல் பகுதியில் நாங்கள் முன்னரே சேமித்து களஞ்சியப்படுத்தி வைத்திருக்கின்ற அந்த தகவல்களை வைத்து இயந்திரங்கள் கட்டுப்படுத்தப்படுமாக இருந்தால் அந்த கட்டுப்படுத்தலுக்கு நாங்கள் சொல்லுவோம் கணனி எண்மான கட்டுப்பாடு. எனவே ஒரு வணிக நிறுவனம், ஒரு உற்பத்தி நிறுவனம் தன்னுடைய உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்காக 4 விதமான நவீன நுட்பங்களை பயன்படுத்த முடியும். 1, கணனி உதவியுடன் வடிவமைப்பு செய்தல். 2, கணனி உதவியுடன் உற்பத்தி செய்தல். 3, கணனியுடன் ஒருங்கிணைந்த வகையில் உற்பத்தியில் ஈடுபடுதல். 4, கணனி எண்மான அல்லது எண்சார் கட்டுப்பாட்டு முறைமை என்ற 4 நவீன கட்டுப்படுத்தல் அல்ல உற்பத்தி முறைமைகளை நீங்கள் பார்த்திருக்கிறீங்க. தொடர்ந்து பார்க்கிறீங்க பிள்ளைகள். இந்த நவீன நுட்பங்களால், கணனி மயமாக்கப்பட்ட நுட்பங்களால் என்ன அனுகூலங்கள் வருகிறது, என்ன பிரதிகூலங்கள் வருகிறது? அனுகூலங்களை பார்த்தால் ஆராய்ச்சி அபிவிருத்தி செயல்பாடுகள் சிறப்பாகவும் சரியாகவும் துல்லியமாகவும் மேற்கொள்ளப்படும். உற்பத்தியினுடைய செயல்திறனும் வளங்களின் வினைத்திறனும் அதிகரிக்கும். அதனால் உற்பத்தி செலவு சிக்கனப்படுத்தப்படும். உற்பத்தியில் பயன்படுத்தப்படுகின்ற வளங்கள் விரயமின்றி சிக்கனமாக பயன்படுத்தப்படும். விரயங்கள் குறையும். உற்பத்தி பொருளின் தரம் அதிகரிக்கும். அந்த நிறுவனத்தினுடைய வேலையின் உற்பத்தியின் தரம் அதிகரிக்கும். ஊழியர்களுக்கு ஒரு சிறந்த வேலை சூழல் உருவாக்கப்படும். இது இந்த மாதிரியான கட்டுப்படுத்தல் உற்பத்தியை நவீனமயப்படுத்துவதால், கணனிமயப்படுத்துவதால் ஏற்படும் நன்மைகள். அதேவேளை பிள்ளைகள், சில தீமைகள், சில குறைபாடுகளும் காணப்படுகிறது. என்ன தீமைகள்? உற்பத்தி நடவடிக்கைகள் மனித வளத்தில் தங்கியிருப்பது குறைவடைந்து இயந்திரங்களில் தங்கியிருப்பது அதிகரித்து செல்லும். இயந்திர கோளாறுகள், மின்சார கோளாறுகள் உற்பத்தி நடவடிக்கையின் மீது பாதிப்பினை ஏற்படுத்தும். இயந்திரங்களுடன் தொடர்ச்சியாக வேலை செய்கின்ற போது ஊழியர்களுடைய மன அழுத்தம் அதிகரிக்கும். அந்த இயந்திரங்களை கணனிமயப்படுத்தப்பட்ட அந்த கட்டமைப்புகளை உருவாக்குறதுக்கான முதலீட்டு செலவுகளும் பராமரிப்பு செலவுகளும் அதே வேளையில் பயிற்சி பெற்ற மனித வளமும் தேவைப்படும். இங்கே இயந்திரமயமாக்கப்படுகின்ற பொழுது ஊழிய வேலையின்மை அதிகரித்து செல்லும். மனித வளத்துக்கான வேலை வாய்ப்புகள் இழக்கப்படும். தகவல் தொழில்நுட்ப பிரச்சனைகள், கணனியை பாதிக்கக்கூடிய நோய்கள், வைரசுகள், வேறு காரணிகள் பாதிப்புகளை ஏற்படுத்தும். அப்ப இது இந்த மாதிரியான கணனிமயமாக்கப்பட்ட உற்பத்தி முறைமை அல்ல உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான நவீன நுட்ப முறைமையில் இருக்கக்கூடிய தீமைகளாக காணப்படும். எனவே பிள்ளைகள், நாங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விடயம் செயல்பாட்டு முகாமைத்துவம் என்ற தலையங்கத்தில் நாங்கள் இந்த 9வது தேர்ச்சி மட்டத்தில் உற்பத்தி திறன் ஏன் அவசியம், உற்பத்தி திறனை எவ்வாறு கணிப்பீடு செய்ய முடியும், அதை கணிப்பீடு செய்வதற்கான நோக்கங்கள் என்ன, இந்த உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கு என்ன வகையான நுட்பங்களை எல்லாம் ஒரு வணிகம் பயன்படுத்த முடியும், உற்பத்தி திறன் சம்பந்தப்பட்ட 4 வகையான கணனிமயமாக்கப்பட்ட முறைமைகள், 4 வகையான கணனிமயமாக்கப்பட்ட முறைமைகள். அதில் அந்த கணனிமயமாக்கப்பட்ட உற்பத்தி முறைமைகள், வடிவமைப்பு முறைமைகள், கட்டுப்பாட்டு முறைமைகள் பிள்ளைகள் அடிக்கடி எக்ஸாம் பேப்பர் கேள்வி. ஆகவே நீங்கள் அதன் மீது கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டிய தேவையும் உங்களுக்கு இருக்கிறது. அதே போல இந்த CAD, CAM, CIM, CNC இந்த 4 முறைமைகளையும் அறிமுகப்படுத்துவதால் என்ன விதமான நன்மைகள், என்ன விதமான குறைபாடுகள் என்ற விடயங்களையும் இதுவரை பார்த்திருக்கிறோம். எனவே நாங்கள் செயல்பாட்டு முகாமைத்துவம் சம்பந்தமான விடயங்களில் 9 தேர்ச்சி மட்டங்களையும் ஒரு சில 2019-18 வந்த கணக்கீடு சம்பந்தமான வணிக கல்வி சார்ந்த சில வினாக்களையும் அதுக்களை பார்த்திருக்கிறோம் பிள்ளைகள். எனவே இந்த தேர்ச்சி மட்டத்தை இத்துடன் நாங்கள் நிறைவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நல்லது பிள்ளைகள், நாங்கள் இதுவரை செயல்பாட்டு முகாமைத்துவம் சம்பந்தமான விடயங்களை உங்களுடன் அலசி ஆராய்ந்து மிக ஆழகலமாக எங்களுடன் தேசிய கல்வி நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் கலாநிதி பிரபாகரன் சார் அவர்களும் இணைந்து கொண்டிருந்தார். ஆகவே அந்த விடயம் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆகவே அந்த விடயத்துடன்
இன்றைய இந்த செயல்பாட்டு முகாமைத்துவம் சம்பந்தமான விடயத்தை நிறைவு செய்து கொள்ளுகிறோம். மீண்டும் ஒரு குருகுலம் கல்வி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். மீண்டும் சந்திப்போம் பிள்ளைகள். நன்றி, வணக்கம்.